ரோடு பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்குதுங்க. ரோடும் காடு ரெண்டுமே பயங்கரமாக இருக்குதுங்க. அப்படியே அள்ளு விட்டுரும் போல இருக்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது ரோடுங்க. இந்த ரோட்டில் தனியாக பயணம் பண்ணால் ஹார்ட் பீட்டெல்லாம் எகிரிருங்க. ஆனால் இந்த இடத்துல ஒருத்தருமே இல்லைங்க. எனக்கு ஏதாவது ஆசைனா கூட நான் வந்ததுக்கான அடையாளம் கூட கிடைக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு பாதை. இதில் போனால் கொட்டடை போகலாம்லங்க? கொட்டடை ஆமாம் கோட்டடம் போகலாம்லங்க. நல்ல ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது இருக்குங்க. பயங்கரமான அடர்த்தியான காட்டுக்குள்ளே போகும்போது இருக்குங்க. வழி எவ்வளோ தூரங்க? 10 கிலோமீட்டர் வருங்க. 10 கிலோமீட்டர் வருங்களா? ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குங்களா? ஆமாம், இதை விட இன்னும் போக போக கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குங்க. அப்படிங்களா? ஆமாம். என்ன இது காடு தானா ரோடு தானா? பாருங்க மக்களே, ஓ ரொம்ப மோசமாக இருக்குங்க. ரொம்ப பயமாக இருக்குங்க. பாருங்க இந்த வழி பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. பார்க்குறக்கே பயமாக இருக்குங்க. நான் உண்மை வீடியோவில் சொல்லணுங்கிறதுக்காக ஒன்றும் சொல்லுங்க. உண்மையிலிங்க இந்த இடத்துல நான் ரொம்ப பயந்துட்டேங்க. இப்போவும் பயந்துட்டு தான் போயிட்டுருக்கேன். சீக்கிரமாக வெளியே போயிட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. பயங்கரமான காட்டு வழி. ஏதோ யானை இருக்குமா வழியில்? ஏதாவது அது சொல்ல முடியாதுங்க, இருந்தாலும் இருக்கலாம். அப்படிங்களா? ஆனால் இதெல்லாம் யானை காடு தான். ஆமாம், ஃபுல்லாக யானையோட சாணம் தாங்க. வழி ஃபுல்லாக யானையோட சாணம் தான். இப்போ உகுனியம்ங்கிறது எங்கே இருக்குங்க? உகுனியம்ங்கிறது 3 கிலோமீட்டர் போகணுங்க. ஓ, இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுங்களா? இதுதான் வந்து உகுனியம் அப்படிங்கிற கிராமம். 3 கிலோமீட்டர் போனால் உகுனியம் வரும். அதுக்கடுத்து என்ன வருங்க? அதுலேருந்து மேலே அப்படியே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. போனீங்கன்னா கோட்டடம், மலைக்காடு இதெல்லாம் அப்படியே வருங்க தொடர்ந்து. ஆனால் இந்த மாதிரியான ரோட்லலாம் தனியாக போகிறதுக்கு தில்லு வேணுங்க. இங்கே யானை போக வேற என்னென்ன இருக்குது? யானை, கரடி, சிறுத்தை எல்லாமே. ஓ, எல்லாமே இருக்குங்களா? ஆமாம், மேக்ஸிமம் இதுலாம் தனியாக போகவே முடியாதுங்க, அந்தளவுக்கு யானை இருக்கும். ஓஹோ. இப்போ ரீசெண்டாக வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பசுமையாக தெரியுது. போன டைம் நம்ம கடம்பூர் மலைக்கு வந்தப்போ, அதாவது குன்றி மாக்கம்பாளையம் இந்த பகுதிக்கெல்லாம் வந்தப்போ நல்ல வறட்சியாக இருந்ததுங்க. செடி கொடிகள்லாம் காஞ்சி போய் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஏரியாக்களில், அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு, ஈரோடு டிஸ்ட்ரிக்கு இந்த பகுதியிலாம் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. அதே சமயம் இந்த கடம்பூர் மலையிலும் மழை பெஞ்சிருக்குங்க. இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு பசுமையாக தெரியுதுங்க. பாருங்க, இந்த செடி, இந்த மரம் கொடிகள்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பசுமையாக இருக்குதுங்க. இந்த வழி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. 5 கிலோமீட்டர்னு சொல்லி சொன்னார். ஆரோடாக இருக்குது, பரவாயில்ல போல இருக்கு. நான் கூட மண் ரோடு தான் அப்படின்னு நினச்சேன். இப்போ தார் ரோடாக இருக்குது. போக ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆரம்பத்துலேயே மிரட்டலான யானை சாணம் இங்கே இருக்குது. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. கம்பி போட்டிருக்காங்க. பட் வந்து கீழே இறங்கிடுச்சுல கம்பி. வழியில் யானைகள் மட்டும் இல்லாமல் தான் போகுதுங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, ஒரு அனிமல்ஸையும் பார்க்க முடியலன்னு சொல்லி. பட் அனிமல்ஸ் பார்க்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், அனிமல்ஸ் பார்க்குறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் அனிமல்ஸ் விட்டால் நம்ம மாட்டினோம்னா தப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அது பர்டிகுலராக வந்து இதெல்லாம் யானை காடுகள். யானை விட்டால் மாட்டினோம்னா
தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ட்ரன்ஸில் ஏதாவது ஒரு கிராம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வழியில் பயணம் பண்ணுவாங்க. பாதுகாப்பாக இருக்கலாமா, பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் இந்த மாதிரியான பாதைகளில் வந்து பயணம் பண்ணுவாங்க. ஆர்குமெண்ட்டா இந்த மலையில் இந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட்டு. ரோடு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு விசுவலாக நல்லா தெரியுது. மலையில் மேலே ஏறும் போல் இருக்குங்க ரோடு. அதுதான் உபினியம் அப்படிங்கிற கிராமம். இந்த யானையோட சாணமெல்லாம் காஞ்சு போயிருக்குது. ஒரு நண்பர் வந்து கமெண்டில் சொன்னதுனால தான் இந்த பாதையில் நான் வந்து பயணம் பண்ணிட்டுருக்கேங்க. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பாதைகள், கிராமங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வீடியோ பதிவு பண்ணுறேங்க. பெருசாக ஒரு போர்டு தெரியுது, என்ன போர்டுன்னு தெரியல. யானையோட சாணங்கள் நிறையா இருக்குதுங்க பாருங்கள், நிறைய இடத்துல இருக்குது. பட் எல்லாமே வந்து ட்ரையாக தான் இருக்குது. ஏதோ பெரிய போர்டு, பட் ஒன்றுமே தெரியலைங்க. எல்லாம் வந்து துரு பிடிச்சிருச்சு போர்டு. இந்த இடத்துல ரெண்டாவது ஒரு ஆர்குமெண்ட்டு பாரு, இங்கேயும் யானையோட சாணம் இருக்கு. ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு வழி போல் இருக்குங்க. ஆனால் இந்த வழியில் ஒருத்தருமே காணும். நம்ம உகுனியம் பிரிவிலிருந்து உகுனியம் வர்ற வரைக்கும் பார்த்தோன்னா சில பேரை பார்த்தா வழியில். பட் இந்த வழியில் இது வரைக்கும் நான் ஒரு ஆளையும் பார்க்கலைங்க. நான் மட்டும்தாங்க தனியாக போயிட்டுருக்கேன். பாருங்கள், யானையோட சாணமெல்லாம் வந்து காஞ்சு போயிருக்கேன். கீழே வந்து நல்ல ஒரு வியூ தெரியுது. பட் இன்னும் மேலே போய் பார்க்கலாங்க. பட் இங்கே நிற்க முடியுமான்னு தெரியல. நின்று பார்த்தோம்னா நல்லா வியூ தெரியும். என்னங்க, யானையோட சாணம் வந்து நிறையா இருக்குது. வழி ஃபுல்லாக யானையோட சாணம் தாங்க. பட் என்னென்னா ஒரு நல்ல விஷயம், எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக தெரியல. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரையாக தான் தெரிஞ்சு. நல்ல ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது இருக்குங்க. பயங்கரமான அடர்த்தியான காட்டுக்குள்ளே போகும்போது இருக்குங்க வழி. கடம்பூருக்கு வந்துங்க ஃபஸ்ட்டு மல்லியம்மன் துர்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகலான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வந்தேங்க. பட் அங்கே போகும்போது என்ட்ரன்ஸில் நான் வந்து என்னோடய ஆக்டிவாவில் கொஞ்சம் தூரம் போனேன். பட் அதுக்கு மேலே என்னால் போக முடியல. ஏன்னா ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஆக்டிவாவில் வந்து அந்த ரோட்டில் வந்து கண்டிப்பாக போக முடியாது. ரோடு ஃபுல்லாக கல்லெல்லாம் தேர்ந்து போய் வெறும் கல் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. வேறு ஏதாவது நம்ம பிக்கப் பண்ண மாதிரி ஏதாவது வாடகை கிடச்சுன்னா எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருந்தேன். பட்டு கீழே வந்து பார்த்துட்டு சரி நம்ம அடுத்த ஒரு பயணம் வேணால் அங்கே வந்து போய்க்கலாம். இப்போ வந்து இந்த கோட்டடம் அப்படிங்கிற கிராமத்துக்கு ஃபஸ்ட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இப்போ வந்து பயணம் பண்ணி நம்ம போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரியான பாதையில் பயணம் பண்ணும்போது பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்கிறீங்க. கண்டிப்பாக உண்மைதாங்க. தனியாக வர நான் போகிறேன் எல்லா இடத்துக்கும். கூட ஒருத்தர் இருந்தால் கூட தெரியாது, கூட யாரும் இல்லை, நான் மட்டும்தான் தனியாக பயணம் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து முடிஞ்சளவுக்கு மதிய வேலையில் இந்த மாதிரியான ரோட்டில் நான் பயணம் பண்ணுறேங்க.
மதிய வேலையில் கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாம். இந்த இடத்துல ஒரு காட்டுக்கோழி போயிட்டு இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சு, பக்கத்தில் வந்து பார்க்கும்போது உள்ளே போயிடுச்சுங்க. மறுபடியும் ஒரு ஆர்குமெண்ட்டு, 3வது ஆர்குமெண்ட்டு. வேறு இங்கேயும் சாணம் இருக்குது, யானையோட சாணம் இருக்குதுங்க. ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட்டுங்க, பயங்கர டீப்பாக இருக்குங்க ஃபாரஸ்ட்டு. நான் ஆள் நடமாட்டமே இல்லைங்க, அதுதான் இருக்குதுலேயே வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. மறுபடியும் ஒரு 4வது ஆர்குமெண்ட்டு. ஃபுல்லாக யானையோட சாணம் தாங்க, வழி ஃபுல்லாக யானையோட சாணம் தான். அப்பா மனசு ஆறுதலுக்கு ஒரு வண்டி வந்துருச்சு. அடுத்து மறுபடியும் ஒரு ஆர்குமெண்ட்டு. 1 2 3 4 இது 5 நினைக்கிறாங்க. 5ஆ 4ஆ நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். மன திருப்திக்காக ஒரே ஒரு 2 வீலர் வந்துச்சுங்க. ஒரு 2 வீலரில் 2 பேர் வந்தாங்க. கொஞ்சம் மனசு தைரியமாக இருந்ததுங்க பார்த்ததுங்க. ஏன்னா இந்த மாதிரியான வழியில் பயணம் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் கூட இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக தெரியுங்க. பட் யாருமே இல்லைன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் ரொம்பவுமே பயமாக தான் இருக்குங்க. ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு பயணமும் இப்படி தான் இருக்குதுங்க. அடுத்து மறுபடியும் ஒரு ஆர்குமெண்ட்டு. 5ஆ 6ஆ ஒரு ஆர்குமெண்ட்டு மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க. கவுண்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அநேகமாக 6ன்னு நினைக்கிறேங்க. இன்னொரு வண்டி வருதுங்க. அப்பாடி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. பாருங்க, இந்த இடத்துல யானையோட சாணம், ஃபுல்லாக யானையோட சாணம் தாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம்னா எல்லாமே காஞ்சு போன சாணங்கள். ரோடு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, மீடியமாக இருக்குது. 2 வீலரில் போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓரளவுக்கு நல்லா மீடியமாக இருக்குது. மலைப்பகுதிகளில் பயங்கரமாக இருக்குது. கோட்டடையா கோட்டடமா? இங்கிருந்த மக்கள்கிட்ட கேட்டால் தோட்டடம் அப்படின்னு சொன்னாங்க. கூகுள் மேப்பில் செக் பண்ணி பார்த்தா கோட்டடை அப்படின்னு போட்டிருந்தது. கோட்டடையா கொட்டடை அப்படின்னு கூட கரெக்டாக தெரியல. இங்கே யானையோட சாணம். இந்த மக்கள் சொல்கிறது வந்து கோட்டடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோடு பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்குதுங்க. ரோடும் காடு ரெண்டுமே பயங்கரமாக இருக்குதுங்க. அப்படியே அள்ளு விட்டுரும் போல இருக்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது ரோடுங்க. ஆனால் இந்த மாதிரியான ரோட்லலாம் தனியாக போகிறதுக்கு தில்லு வேணுங்க.
வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் தைரியமாக இருக்குதுங்க. ரோடு தெரிலன்னா ஒவ்வொரு டேர்னிங்கும் வந்து மனசில் திக்கு திக்குன்னு இருக்குதுங்க. அங்கங்கே சில இடங்களில் வந்து ரோடு டேமேஜ் ஆகிருக்கு. பல இடங்களில் ரோடு வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க. சில இடங்கள் மட்டும் தான் ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன மரமாக அங்கேருந்து பார்த்தா ஏதோ வித்தியாசமாக தான் இருந்துச்சு. காஞ்சி போன மரம். மறுபடியும் ஒரு ஏர் மூமெண்ட்டு. அதனால் வந்து நைட் நேரத்தில் வந்தோம்னா யானைகள்லாம் இந்த வழியில் பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் மலைப்பகுதிகள் எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம வந்த ரோடுங்க அங்கே தெரியுது பாருங்கள். அந்த மலையில் அப்படியே ஓரமாக வருது. அதில் போய் நம்ம கீழே இறங்கி இப்படி வந்து மேலே இப்படி வந்திருக்கோங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக மலை, இந்த பக்கம் மலை இருக்குது. இந்த இடத்துல கீழ் பகுதி வந்து மட்டமாக இருக்குது, அந்த இடத்துல மட்டமாக இருக்குது. அது ஃபுல்லாக சுற்றி மலைங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது மலை பார்க்குறதுக்கு. பாருங்கள், யானையோட சாணம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்கள். நான் இது வரைக்கும் பயணம் பண்ணதுலையே யானையோட சாணங்கள் அதிகமாக பார்த்த சாலை எதுனா குன்றி அப்படிங்கிற சாலை. அதாவது கடம்பூர்லேருந்து குன்றி போகிற சாலையும், அடுத்து இந்த உகினியம் பிரிவிலிருந்து உகினியத்திலிருந்து கோட்டடம் போகிற இந்த சாலையும். இந்த 2 சாலையில் தான் இது வரைக்கும் நான் பயணம் பண்ணதுலேயே இவ்வளோ யானைகளோட சாணம் வந்து பார்த்துருக்கேங்க. மறுபடியும் ஒரு ஏர்பெண்ட்டு. வழியில் வந்து யானைகளோட சாணம் இருக்குன்னா கண்டிப்பாக யானைகளோட நடமாட்டமும் அதிகமாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் பயணம் பண்ணணும்னா தெரியலைங்க. எனக்கு அந்த பக்கம் ஒன்றுமே தெரியல. அப்பா அப்பா சாமி, ஒரு மாதிரி ஆகி போச்சுங்க. இந்த ட்ரெயினிங் திரும்புகிற வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. திரும்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றுமே தெரியலைங்க ட்ரெயினிங் திரும்ப பாருங்க. இப்போ இன்னும் ஒரு மலையிலேருந்து அடுத்து இன்னொரு மலைக்கு நம்ம போக போகிறோம்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மலையிலேருந்து 2வது மலைக்கு வந்தோம். இப்போ 2வது மலையிலேருந்து மறுபடியும் 3வது மலைக்கு போக போகிறோம்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பாலம், 2 மலையோட ஜாயிண்டில் சின்னதாக ஒரு பாலம் இருக்குது. எம்மாடியோ, இதுக்கு மேலே வா என்ன இது, காடு தானா ரோடு தானா பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குங்க. மனசு திக்கின்னு அடிக்குதுங்க. ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்ப அதிகமாக அடிக்குது. இந்த ரோட்டில் தனியாக பயணம் பண்ணால் ஹார்ட் பீட்டெல்லாம் எகிரிருங்க. காடுகள் எப்படி இருக்கும் பாருங்கள் நண்பர்களே. பாருங்கள், இப்படியும் சில வழித்தடங்கள் இருக்குது. இதுலேயும் வந்து கிராம மக்கள்லாம் வந்துட்டு தான் போயிட்டுருக்காங்க.
பயங்கரமாக இருக்குங்க. ரோடு காடு ரெண்டுமே பயங்கரமாக இருக்குதுங்க. காதுக்குள்ள வேறு பூச்சி வேறு போயிடுச்சு போல இருக்கு. காதுக்குள்ள ஒரு சவுண்டு கேட்குது. வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிற்கலான்னு பார்த்தா நிற்கிறதுக்கே பயமாக இருக்குதுங்க. ரோடு அந்த மாதிரி இருக்குது. ரோடு காடு ரொம்ப மோசமாக இருக்குது. நிற்கிறதுக்கே பயமாக இருக்குதுங்க. ஆனால் இந்த இடத்துல ஒருத்தருமே இல்லைங்க. எனக்கு ஏதாவது ஆசைனா கூட நான் வந்ததுக்கான அடையாளம் கூட கிடைக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு பாதை. உங்களுக்கு இந்த மாதிரியான பாதையும் இங்கே வாழ்கிற மக்களையும் காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ பதிவு பண்ணி காமிச்சிருக்காங்க. பாருங்க மக்களே, ரொம்ப மோசமாக இருக்குங்க. ரொம்ப பயமாக இருக்குங்க. பாருங்க இந்த வழி பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. பார்க்குறதுக்கே பயமாக இருக்குங்க. உண்மையிலேயே எனக்கு வந்து இப்போ ரொம்ப பயமாக இருக்குதுங்க. இந்த இடத்துல இந்த காட்டுப்பகுதி எப்படி இருக்கும் பாருங்க. போயிட்டு பயங்கரமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த இடத்துல ரொம்ப எனக்கு பயமாக இருக்குதுங்க. நான் உண்மை வீடியோவில் சொல்லணுங்கிறதுக்காக ஒன்றும் சொல்லிங்க. உண்மையிலேங்க இந்த இடத்துல நான் ரொம்ப பயந்துட்டேங்க. இப்போவும் பயந்துட்டு தான் போயிட்டுருக்கேன். சீக்கிரமாக வெளியே போயிட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. நம்ம ஆரம்பத்தில் பார்த்த காட்டு வழியுமே காடு வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ பார்க்குற காட்டு வழியும் காடு வேறு மாதிரி இருக்குங்க. ரொம்ப அடர்த்தியான காடுங்குது. அந்த பக்கம் ரோடு தெரியுதா? ஓகே, ரோடு தெரியுது. நண்பர்களே பார்த்துங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த மாதிரியான வீடியோவெலாம் பதிவு பண்ணுறேங்க. ஸோ அதனால் வீடியோ பார்க்குற நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. அப்போ தான் வந்து நிறைய பேர் இந்த வழியை பற்றியும் இங்கே இருக்கிற கிராமங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குங்க. மாடியோ பயங்கரமான வழிங்க. பயங்கரமான காட்டு வழி. கண்டிப்பாக இந்த வழியில் தனியாக பயணம் பண்ணால் ஹார்ட் பீட்டெல்லாம் எகிரிருங்க. ஏதோ ஒரு டவர் தெரியுது. அநேகமாக வந்து நம்ம வந்து ஒரு மலை உச்சிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு டவர் தெரியுது. ஏதாவது இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது பில்டிங்கோ இல்லை வந்து கிராமங்களோ வீடுகளோ ஏதாவது இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக வந்து மக்களோட நடமாட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஒரு வழியாக நம்ம இந்த பாதையை தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆமாங்க, ஏதோ ஒரு பில்டிங் தெரியுது, ஏதோ வாட்ச் டவர்னு நினைக்கிறேன். கீழே நிறைய இடத்துல வியூலாம் தெரிஞ்சுதுங்க. பட் என்னால் நின்று பார்க்க முடியல, ஏன்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எங்கேயுமே நிற்கலை. கரெக்டுங்க, ஃபாரஸ்ட் வாட்ச் டவர். ஈபி லைன்லாம் இருக்குதுங்க. ஸோ நேமாக வந்து நம்ம வந்து ஒரு கிராமத்தோட பகுதிக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இன்னும் பூச்சி வெளியே போகல. ஐயா பாடியோ இப்போ தான் வெளியே போகுது. வாட்ச் டவர்கிட்ட போய் பார்க்கலாமா, ஏதாவது தெரியுதானே? அந்த பக்கம் ஏதாவது தெரியுமா? ஃபாரஸ்ட் வாட்ச் டவர். வா, பயங்கரமாக வியூ தெரியுதுங்க. செமையான ஒரு வியூ தெரியுது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். மலைகளோட வியூ செமையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் மக்களே, அப்படியே ஃபுல்லாக வந்து மலைகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாருங்கள், கீழே வந்து ப்ளைனு ரோடாக அது என்னன்னு தெரில. ப்ளைனில் வந்து ஏதோ தெரியுது, ரோடாக இந்த ஆறான்னு தெரில. இந்த இடம் ஃபுல்லாக ப்ளைனாக தெரியுது. இந்த பக்கம் ஃபுல்லாக மலைகள், இந்த பக்கம் ஃபுல்லாக மலைகள். பயங்கரமாக தெரியுது பார்க்குறக்கு. பாருங்க, அங்கெல்லாம் கிராமங்கள்லாம் தெரியுது. நம்ம வந்து உகுனியம் அப்படிங்கிற கிராமம் எங்கே இருக்குன்னு தெரில. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே ப்ளைனில் வந்தோம், அதுக்கு பின்னாடி மேலே ஏறி வந்து மலையில் ஏறி வந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். பட் இங்கே உகுனியம் எங்கே இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியலிங்க. வந்த பாதை எது, வந்த பாதையில் இருந்தால் உகுனியம் அப்படிங்கிற கிராமம் எது அப்படிங்கிற தகவல்லாம் எனக்கு கரெக்டாகவே தெரில. ஏன்னா வந்து எந்த மலையை புகுந்து எப்படி வந்தேன்னு எனக்கு எதுவுமே கிளியராகவே புரியலைங்கன்னு. கிளியராக புரியலைங்கிற கூட, ஏன்னா எந்த டைரெக்ஷன் தெரில, எது ஈஸ்ட்டு எது வெஸ்ட்டு எதுவுமே ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா நான் வந்து வந்த பாதை, நான் கடந்து வந்த காட்டு பாதை அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் வாட்ச் டவரு. ஓகே, இந்த இடத்துல ஃபாரஸ்ட் வாட்ச் டவர் பார்த்ததுமே நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சுது. காட்டு பாதையிலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து கோட்டடம் அப்படிங்கிற கிராமத்தோட ஒரு பகுதிக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இங்கே வீடுலாம் தெரியுது. கரெக்டுங்க. காப்பியா, காப்பி தோட்டங்களும் இருக்கும் போல இருக்குங்க. இங்கே ஒரு ஐயா காப்பி தோட்டம் போட்டிருக்காரு போல இருக்கு. இதோட வந்து ஃபாரஸ்ட் வழி இன்னும் முடிஞ்சுட்டு இதோட ஃபாரஸ்ட் வழி முடிஞ்சது மக்களே. அதுக்கு மேலே வந்து இப்படி போனோம்னா நம்ம கோட்டடம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் அங்கேருந்து மாவல்லா அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் அங்கேருந்து
நேராக வந்து ஆசனூர்லேருந்து கொள்ளைகள் போகிற ரோடு போய் ரீச் பண்ணலாங்க. அங்கேருந்து ஆசனூர் திம்பம் வழியாக பண்ணாரிக்கு கீழே போய் அதுக்கடுத்து சத்தியமங்கலம் போய் நம்ம மேட்டுப்பாளையம் காரமடையில் போய் சேர்ந்துடலாங்க. அதுதான் வந்து கோட்டடம் அப்படிங்கிற கிராமம். இந்த தெரிவி பாருங்க, அங்கே வீடு தெரிவி பாருங்க, அதுதான் வந்து கோட்டடம் அப்படிங்கிற கிராமம். அதுக்கு மேலே வழி அப்படியே அந்த பக்கம் போங்க. அந்த பக்கம் போனோம்னா தான் மாவில் போய் கொள்ளைகள் ரோடை ரீச் பண்ணி ஆசனூர் போகலாங்க. ஆசனூர் போனோம்னா அப்படியே அந்த பக்கம் போனோம்னா திம்பம் போகலாங்க. இதெல்லாம் வந்து திம்பம் மலைகள். ஓகேங்க, நம்ம இந்த வீடியோ பதிவை இதோடு முடிச்சுக்க போகிறோங்க. மறுபடியும் நம்ம ஒரு அருமையான பயணம் பண்ணி அடுத்த ஒரு காட்டுப்பாதையில் போய் இன்னொரு கிராமத்தை பார்க்க போகிறோங்க. அதை வந்து அடுத்த வீடியோ பதிவாக நம்ம பார்க்கலாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.